இப்போ ஓகே நம்பர் 1 நான் ஃபஸ்ட்டு நெகட்டிவ்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன், பாசிட்டிவ்ஸ் அப்புறமா போகலாம். நெகட்டிவ்ஸு டைட்டில் வச்சுதே இவங்க ஃபஸ்ட்டு தப்புன்னு வேணாம். ஏன்னா சொர்க்கவாசல்னு வச்சுட்டு ஏ சர்டிஃபிகேட் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேமிலிஸ்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, இது வந்து வேறு மாதிரி படம் போல், நம்ம ஏன்டா போய் பார்க்கணும் அப்படின்ற எண்ணோட்டத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ டிரெக்டர் சைட்லேருந்தும் ப்ரொடியூசர் சைட்லேருந்தும் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு ஒரு வயலன்ஸ் மூவிக்கு சொர்க்கவாசல்னு வச்சுது. மேபி உள்ளே வந்து அவங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் வேணால் டைட்டிலுக்கு கொடுக்கட்டும், பட் உள்ள வந்து பார்த்தோன்னா தான் எக்ஸ்பிளனேஷன் தெரியும். பட் வெளி மக்களுக்கு வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன் தெரியாது. ஸோ அங்கே மிகப்பெரிய தப்பை செட் பண்ணிட்டு ஃபேமிலி ஆடியன்ஸை இழந்துட்டாங்க. நம்பர் 1. நம்பர் 2, காஸ்ட்டில் வந்து நிறைய மிகப்பெரிய தப்பு இருக்குது. இவங்க யார் யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்றது நான் அது ஏன் சொல்கிறேன்னா, இந்த படத்தை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, 1999 சென்ட்ரல் ஜெயில் ரியாட்னு ஒன்று நடந்துச்சு. அங்கே வந்து அக்யூஸ்டுங்களும் சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டுங்களும் ஜெயிலர்ஸ்க்கும் சண்டை, கிட்டத்தட்ட 11 பேர் இறந்து போனாங்க. அதில் யார் முக்கிய புள்ளின்னு பார்த்தீங்கன்னா, எது காரணக்கர்த்தான்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸர் வடிவேலு அப்படின்ற ஒரு கிரிமினல் வந்து அங்கே இறந்து போயிட்டு இருப்பார். அதனால தான் அந்த கலவரமே வெடிச்சிருக்கும். அதோட கதையை தான் இவங்க எடுத்து இன்னைக்கு வந்து படமாக எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கிரிமினல் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வராகவனை பாக்ஸர் வடிவேலுவாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய தப்பு அங்கே சின்னதாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, செல்வராகவன் இந்த கேரக்டருக்கு சிங்க் ஆவாரா அப்படின்னா அவங்க நினைச்சிருப்பாங்க எஸ் சிங்க் ஆவாருன்னு, பட் சிங்க் ஆகலை. ஏன்னா பாக்ஸர் வடிவேலுன்ற ஒரு படத்தோட மெயினே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்வராகவனோட ரோலு தான். அவர் இறந்து போகிறனால வர கலவரம் தான் இந்த படமே. பட் அவர் இறந்து போந்த இவங்க நல்லா காட்டினாங்களா, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ரவுடியாக காட்டினாங்களான்னு காட்டாதனால நம்மளால ஒன்றிணைஞ்சு பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு எடுத்திருக்காங்க. ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து அந்த செல்வராகவன் யார் தான் சாகடிச்சா அப்படின்ற கதையை சூப்பராகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் அன்எக்ஸ்பெக்டட் தான். நம்ம வந்து ஒருத்தன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு நினச்சிருப்போம், பட் அவன் இல்லாமல் வேற ஒருத்தனை காட்டுறாங்க. சூப்பராக எடுத்திருக்காங்க. ஒரு 2 ஹவர் வந்து ஒரு 4-5 பாட்டு இல்லாமல், நம்ம ஆளுங்களை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு 2 பாட்டு இருக்கணும், 3 பேராச்சும் வந்து டான்ஸ் ஆடணும், அப்போ தான் பார்ப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் இவ்வளோ பெரிய கதையை தருவது வந்து மிகப்பெரிய விஷயம் தான். ஹேட்ஸ் ஆஃப் டு த டிரெக்டர். கருணா சார் வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. படம் நல்லாவே இருக்குது. 1 டைம் வாட்சபிள், எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா, அது வயலன்ஸ் மூவி. யாருமே தப்பாக நினச்சிக்காதீங்க. சொர்க்கவாசல்னு டைட்டு ப்ளஸ் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே நீங்கள் வேறு எதுனா இமேஜின் பண்ணிக்காதீங்க. இது வந்து ஒரு வயலண்ட் மூவி, ரத்தம் செதறனால அவங்க அதை கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாருமே வந்து பார்க்கலாம், நல்லா தான் எடுத்திருக்காங்க. படம் சூப்பராக இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப ஐப்பு கொடுத்து மொக்க வாங்குறத விட இந்த மாதிரி வந்து சாதாரணமாக விட்டு படம் இட்டாச்சு நல்லா இருக்கும், அவ்வளோதான். அதுதான் நாங்கள் சொல்லிக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. எந்த படத்தையும் நாங்கள் சொல்ல நல்லா தான் இருக்குது. இது ஏங்க ஒரு உண்மை சம்பவத்தை எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் அதை கமர்ஷியலியாகவும் எடுக்கணும், ஓட்டவும் பார்க்கணும். இது கூட கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்க்காக. நல்லாவே எடுத்திருக்காங்க. செல்வராகவன் சார் கேரக்டர் கொஞ்சம் சிங்காக இருந்தால் இன்னுமே நல்லா. அவர் நடிப்பை நான் குறை சொல்ல, பட் இந்த கேரக்டருக்கு என்னமோ செட் ஆகாத மாதிரி இருக்குது. இன்னொன்று என்னென்னா, ஆர்ஜே பாலாஜி சாரை நம்ம வந்து காமெடி ரோல்லேயே பார்த்துட்டு திடீர்னு ஒரு வயலண்ட் மூவிஸில் பார்க்கும்போது ஏற்றுக்க முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நம்மளுக்கு லேகாக போகிற மாதிரி தெரியும். பட் அவர் அந்த கதையில் ஒன்றிணைஞ்சு பார்க்க ஆரம்பித்த உடனே எஸ் மூவி இஸ் குட். நல்லாவே பாராட்டு. நல்லாவே இருக்குது. 1 டைம் வாட்சபிள்.